ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மருதாணி செடியிலேருந்து மருதாணி பறித்து அரைச்சி இங்கே பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மருதாணி வைக்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் வைக்கிறோம். பாருங்கள் எப்படி சூப்பராக. நம்ம இதுக்கு எதுவுமே கலந்து வைக்க கிடையாது. ஒன்லி நம்மளோட இலை, மருதாணி இலை மட்டும்தான். அதில் வேறு நம்ம எதுவுமே கலக்கலை. காலையில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கோம். நாங்கள் அப்படியே பெருசு பெருசாக ரவுண்டு தட்டி சாணி தட்டி வச்சுருப்போம். அப்படிலாம் எதுவும் பார்க்காதீங்க. நிறையா வச்சோம்னாத்தையும் நல்லா பிடிக்கும் அப்படின்னு நாளையே தட்டி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம இது நல்லா பிடிக்கும். இப்போ எல்லோரும் வச்சுட்டு மிச்சமாக இருக்கும் பாருங்கள். சின்ன ஜாரில் தான் அரைச்சிருக்கோம். எல்லோரும் வீட்டில் 4 பேர் வச்சும் மிச்சமாக இருக்கும். சூப்பராக பிடிக்கும் நம்ம மருதாணி. காலையில் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு. நாங்கள் சிம்பிளாக தான் வைப்போம். நிறைய டிசைன் தான் எனக்கு வைக்க தெரியாது. அதனால் சூப்பராக வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு பார்ப்பாங்க எல்லோரும் வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல குளிர்ச்சி. மழை காலத்தில் வேற வச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மாவே மருதாணி குளிர்ச்சி வச்சா சும்மா ஜில்லுன்னு இருக்கும். ஹீட்டுக்கு நல்லது. அதுலேயும் வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால இன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பறித்து வைக்கிறோம். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வைங்க. ரொம்ப ராசியாக நல்லா லக்காக இருக்குமா. அதனால தான் அன்றைக்கி வச்சுட்ருக்கோம். உடம்புக்கு ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது மருதாணி வைக்கிறது. உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எனக்கு வச்சாச்சு பாருங்கள். நான் வச்சுட்டேன். வச்சதுக்கு எல்லாம் எப்படி சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். 2 கைக்கு தான் வச்சேன். எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் வச்சேன். அதுக்கே என் விரலையே எப்படி சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இன்னைக்கு காலையில் பார்ப்போம் எப்படி நமக்கு சேர்ந்துருக்கு. எனக்கு என் வீட்டுக்காருக்கும் பார்ப்பாங்களா, இன்னும் வைக்கலை. நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க. நம்மளோட மருதாணி, நம்ம வீட்டு மருதாணி எப்படி சேர்க்குதுன்னு பார்ப்போம். மரத்தில் படித்த இலையோட மருதாணி. எந்த கெமிக்கல் எதுவும் சேர்க்கலை. எச்சவங்களும் அதுதான் என்னமோ சேர்ப்பாங்க. நாங்கள் எதுவும் சேர்க்கலை. நம்மளோட தலையை மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கோம். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம போகிறோம். நம்ம மருதாணியை இப்போ கழுவ போகிறோங்க. பாருங்கள், பாருங்கள் எப்படி சேர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம மருதாணியை நம்ம கழுவுறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையை எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. சூப்பராக சேர்ந்துருக்கா பாருங்க. இதுதான் நம்ம வீட்டு மருதாணி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு வச்ச மருதாணி எங்கள் வீட்டுக்கார் கை சூப்பராக சிவந்திருக்கா. நம்ம எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம கை சிவந்து பாருங்க.
எப்படி சூப்பராக இருக்கா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மருதாணி. ஏன் அப்படி கையை விரிச்சுக்கிட்டு இருக்க? சேர்த்தாப்புல வைக்க மாட்டியா? எப்படி வைக்கணும்? சேர்ந்தாப்புல வைக்கணுமா? இப்போ எப்படி தெரியும்? நல்லா சேர்ந்துருக்கா? பரவாயில்லாமல் இருக்கா? நாங்கள் கணக்கரேன்னு இருக்கிறதுனால கலர் இதுக்கு மேலே பின்னாடி சரியாக தெரியாது. முன்னாடி மட்டும்தான் நல்லா பரவாயில்லாமல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.